ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இப்போ நம்ம என்ன மெசேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எதை பற்றின ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஹூ இஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன். உங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப்பில் யார் உங்களை நோக்கி அப்ரோச் பண்ணுறா உங்கள் லைஃப்பில், ஓகேயா? ஸோ அவங்களோட இன்டென்ஷன் என்ன, இதை தாண்டி நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருக்கீங்களோ அவங்கள தானே ஈர்ப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன வைப்ரேஷனில் இருப்பீங்க, இது எல்லாமே பார்க்கலாம் மிக்ஸ்டா. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வாட்ஸ் யுவர் ப்ரெசன்ட் வைப்ரேஷன்? What's your present vibration? உங்களோட இப்போ ப்ரெசன்ட் வைப்ரேஷன் என்ன? வாவ், எம்ப்ரஸ். ஓகேயா, இதுதான் உங்களோட ப்ரெசன்ட் வைப்ரேஷன். அப்போ எம்ப்ரஸ் அப்படிங்கிறது எம்ப்ரஸ் தெரியும் நமக்கே, எதையுமே சேஸ் பண்ணிட்டு போக மாட்டாங்க. மனசளவில் நிறைவோடு இருக்காங்களோ இல்லையோ, ஹவு டு டெல், தனக்கு இருக்கிற ட்ரீம்ஸ் தான் யார், தனக்கு என்ன வேணும், இதெல்லாம் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஓகேயா, அப்புறம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது மாத்திரம் இல்லை, ஸோ இதைத்தான் நான் ரியாலிட்டியில் பர்சியூ பண்ணணும். இதை நான் ரியாலிட்டியில் பர்சியூ பண்ணணும் அப்படின்னா நான் யூனிவர்ஸோடு சேர்ந்து கோக்ரியேட் பண்ணுனாதான் என் ட்ரீம்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு வரும், என்னை நோக்கி ஈர்க்கப்படும், என் வாழ்க்கையில் தங்கும். அப்போ அந்த ட்ரீம்ஸாகவே, அந்த வைப்ரேஷனாகவே நான் மாறணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டேஷனை பற்றியும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் தான் எம்ப்ரஸ். ஓகேயா, இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு பிடிச்ச பிக் கேட்ஸ், அதில் புலி, சிறுத்தை, இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கத்தை காட்டிலும் புலிலையும் சரி சிறுத்தையிலையும் சரி பெண் புலி தான் வேட்டையாடும். சிங்கிளாக சோலோவாக தனியாக நின்று அடிக்கும். ஆண் புலி வேட்டையாடாதுன்னே நான் சொல்லலைங்க. ஆனால் பவர் யார்கிட்ட இருக்குது? பெண் புலிகிட்ட தான் இருக்குது, பெண் சிறுத்தைகிட்ட தான் இருக்குது. சிங்கிளாக நின்று அடிக்கும். தன்னோட குட்டியெல்லாம் எப்படி சொல்கிறது, கப்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சிறுத்தையிலையா இருக்கட்டும், புலியிலையா இருக்கட்டும். சிங்கமும் அப்படி தான், பட் சிங்கத்தை காட்டிலும் எனக்கு இந்த கருஞ்சிறுத்தை, சிறுத்தை இது ரொம்ப பிடிக்கும். காம்பினேஷனே புள்ளி வச்ச சிறுத்தை, அது ஆண் சிறுத்தை, கருஞ்சிறுத்தை பெண் சிறுத்தை, அப்படி இந்த காம்பினேஷனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேயா, ஸோ இந்த காம்பினேஷன்லாம் என் பர்சனல், அதை விட்டுருங்க. சிறுத்தையிலையும் சரி புலியிலையும் சரி தன்னோட குட்டிகளை காப்பாற்றுறது, குட்டிகளுக்காக வேட்டையாடுறது, சிங்கிளாக நின்று எல்லாத்தையும் எதிர்த்து ஜெயிக்கிறது, இதெல்லாம் பெண் புலி தான் செய்யும். நான் என்ன பண்ணும், பின்னாடி இருந்து இது என் எல்லை, டெரிட்டரி, யாவானும் உள்ளே வரக்கூடாது, என் எல்லைக்குள்ளே என்னோட மகாராணி எப்படி வேணாலும் சுற்றுவா அப்படின்னு எல்லையை பாதுகாக்கும். அதே மாதிரி அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு அவள் ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த எமோஷ்னல் ஹாப்பினஸ், ஃப்ரீடம் இதெல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணுற ஆள் தான் ஆண் சிறுத்தையோ இல்லை ஆண் புலியோ. ஓகே, வேறு யாரும் சீண்டக்கூடாது என் ஆளை அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும் ஆண் அந்த இடத்துல. ஓகே, இது நமக்கும் பொருந்தும் இல்லை. ஸோ அந்த அளவுக்கான எஃபிஷியன்சி இருக்கிறவங்க தான் நம்ம லேடிஸ். ஓகேயா, ஸோ எம்ப்ரஸ்ங்கிறவங்க இன்னொன்று என்னென்னா பயங்கரமான க்ரியேட்டிவிட்டி, பயங்கரமான ஐடியாலஜி. இப்போ ஒரு ஆண் சம்பாதிச்சு கொண்டு ஒரு பெண்கிட்ட காசை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு சம்பளமே 100 ரூபா தான் அப்படின்னா, அந்த பெண் ஜென்ரலாகவே பெண் எவ்வளோ எஃபிஷியன்ட்னா 80 ரூபீஸ்க்கு எம்ப்ரஸ் மாதிரி இருக்க பெண்களை நான் சொல்கிறேன், பட்ஜெட்டு போடாமல் துண்டு விழாமல் மீதி 20 ரூபீஸை சேமிக்கக்கூடிய அளவுக்கு டேலண்ட்டாக இருக்கிற உமன் தான் எம்ப்ரஸ். அப்படி இல்லையா, ஆண் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்குற 100 ரூபாயே வீட்டுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால், பெண்ணும் சம்பாரித்து எவ்வளோ பத்தலையோ அதை விட ஜாஸ்தி சம்பாரித்து அந்த செலவை ஈடுகட்டி சேவிங்ஸையும் உருவாக்குறவ தான் பெண். ஓகேயா, அப்போ நமக்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, இவ்வளோ செலவு இருக்குது,
அதுக்கு தினசா இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக ஐடியாஸை யோசிச்சு அதை எப்படி மீட் அவுட் பண்ணலாம், அதை 2 பேரும் சேர்ந்து எப்படி சால்வ் பண்ணலாம், அதை 2 பேரும் சேர்ந்து சொல்யூஷனை நோக்கி எப்படி நகரலாம் அப்படின்னு யோசிக்கிறவ தான் பெண். ஓகேயா, தட் இஸ் தட் எம்பரஸ். ராஜ்யங்களை கட்டி ஆளும் திறமை உள்ளவள் தான் எம்பரஸ். எம்பையரை கட்டி ஆளணும்ல, வெதர் எம்பரர் இருக்காரு இல்லை, தட் டசன்ட் மேட்டர். ஸோ அப்போ who is coming towards you with what intention, அதில் இப்போ உங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னா, யூ ஆல் ஆர் பிகமிங் கலெக்டிவ் எனர்ஜி. நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்கல்ல, எம்பரஸ் மோடுக்கு வந்துட்டுருக்கீங்க. அந்த எம்பரஸ் எனர்ஜிக்கு அந்தளவுக்கு எஃபிஷியன்சி, கேப்பபிலிட்டி, கேலிபருக்கு வந்துட்டுருக்கீங்க, மார்ச் ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி ஐம் வெரி ஹாப்பி சீயிங் திஸ் கார்டு. சச் அ பாசிட்டிவ் கார்டு, சச் அ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கார்டு. சேசிங் எனர்ஜியெல்லாம் ஸ்டாப் ஆகி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் என் பெஸ்ட் வெர்ஷன் ஆகி என்னோட ஆறாவையே மேக்னட்டிக் ஆறாவாகி அதை என்னை நோக்கி ஈர்த்துக்க தெரியும் எனக்கு அப்படின்னு என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை உயர்த்திக்கிற கார்டு தான் எம்ப்ரஸ் கார்டு. ஸோ நெக்ஸ்ட் கார்டு என்னன்னு பார்ப்போம். செவன் ஆஃப் வான்ஸ். செவன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எம்பரஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு பக்கம். ஓகே, இது வந்து எனக்குள்ளே நடக்குது. ஓகே, கலெக்டிவ் எனர்ஜிக்குள்ளே எனக்குள்ளே நடக்கிற விஷயம் எம்பரஸ் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன். செவன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நான் இந்த 3 டைமென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கேன்ல, ஃபிசிக்கல் உடலாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகேயா, அப்போ ஏதோ ஒரு வீட்டில் இருந்து தான் ஜீவனம் பண்ணுறேன். கரெக்டு தானே? அப்போ ஒன்று என் பேரண்ட்ஸ் வீட்டில் இருப்பேன், இல்லை மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா மைட் பி என்னோட ஸ்பௌஸோட வீட்டில் இருப்பேன். எங்கே இருக்கிறனோ சரி, இதுக்கு முன்னாடி இருந்த இட் நீ நாட் ஹாவ் டு பி லவ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சிப்ளிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை வீட்லேயே பேரண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், என்னவாக வேணாலும் இருக்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆக்சுவலாக உங்களை பர்டிகுலராக யாருமே ஹர்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகேயா, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க மற்ற பெண்களை எல்லாம் ஆண்கள் ட்ரீட் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம்ல. இவ்வளோ தேர்ட் ரேட்டடாக இவ்வளோ சீப்பாக ட்ரீட் பண்ணுறாங்களேங்கிறதே நம்மளுக்குள்ள ரணத்தை உருவாக்கி இருக்கும். ஓகேயா, அப்போ நம்ம இப்படியெல்லாம் இருந்துடவே கூடாதுப்பா. நம்ம இதுலேருந்தெல்லாம் வெளியே வரணும், இதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கிராமல் இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நமக்கு பிடிச்ச ஆசையை, நமக்கு பிடிச்ச ட்ரீம் லைஃப் ரியாலிட்டியில் வாழணும்னா இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஃப்ரீடம் ஃபுல்லாக இருக்கணும், இண்டிவிஜுவலிசத்தோடு இருக்கணும். இது வந்து உங்களுக்கு அடி மனசில் பதிஞ்சிரும், நல்லா பதிஞ்சு போயிடும். ஓகேயா, அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 7 ஆஃப் வான்ஸுங்கிறது என்ன? வான்ஸுங்கிறதே ஃபயர் எலிமெண்ட். 7 ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது என்ன? டிஃபென்ஸ் வால்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீட்டில் இருக்கீங்க, இப்போ ஒரு பேரண்ட்ஸோட கவர்னன்ஸில் இருக்கீங்க, சின்ன பிள்ளையாக இருந்து ஒரு காலேஜ் போகிற வரைக்கும், இல்லை வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும், இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணி ஸ்பௌஸ் கூட இருக்கீங்க, அப்படி வச்சுப்போம். எங்கே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்கள் என்ன எப்படி உங்களை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் நான் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதைத்தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதை போய் நான் யாருக்கும் விளக்கி நிரூபித்து இது இப்படித்தான்னு நான் ப்ரூஃப் பண்ண விரும்பலை, எனக்கு பிடிச்சதை நான் வாழணும், அதுக்கான ஸ்டெப் எடுத்து மார்ச் ஃபார்வர்டாகி நான் முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு யாரும் என்னைய தடை சொல்லக்கூடாது. அது தடை சொல்லாத அளவுக்கு என்னோட டிஃபென்ஸ் வால்ஸை நான் எப்படி உயர்த்தி வச்சுக்குவேன், அந்த அளவுக்கு நான் டிஃபென்ஸ் வால்ஸை உயர்த்தி வச்சுக்கிறேன். என்ன நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன். எனக்குள்ளே இருக்க என்னோட இன்னர் சைல்டு என்ன ஆசைப்படுதோ, என்ன விரும்புதோ அதை வாழ்கிறதுக்கு என் இன்னர் சைல்டை நான் ப்ரொடெக்டடாக வச்சுருக்கேன். அதாவது அடல்ட் செல்ஃபு இன்னர் சைல்டை ப்ரொடெக்டடாக வச்சுருக்கு. ஓகேயா, ஸோ அப்போ நீங்கள் யாருமே தீண்ட முடியாது என் இன்னர் சைல்டு. அதுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் வாழும். ஸோ இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ஸி யோசிக்கிற கிட்ஸு தான் இப்போ இருக்க கிட்ஸு. ஓகேயா, ஸோ இதுதான் 7 ஆஃப் வான்ஸுமே கூட.
ஸோ அப்போ அவங்களுமே எப்படி இருக்காங்கன்னா, வெளியே காமிச்சுக்கிறது நான் ஸ்வீட்டாக தான் இருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாலும், மாம்பழத்துக்கு இருக்க தோல் மாதிரி வெளியே நான் சாஃப்டாக தான் இருக்கேன் அப்படின்னு அந்த தோலை காமிச்சுக்கிட்டாலும், உள்ள பலாப்பழ தோல் மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் நீ இந்த எல்லையை தாண்டி மாம்பழத்தோலை தாண்டி உள்ளே வந்தேன்னு வச்சுக்கோயேன், பலாப்பழ தோல் மாதிரி உன்னை குத்திடுவேன். அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த பலாப்பழத்தோலையும் நமக்கு தாண்டி உள்ளே போக தெரிஞ்சாதான் அவங்களோட ஆக்சுவல் ஸ்வீட்னஸே நமக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஸ்வீட்டு இல்லை பிட்டரு, அது உனக்கு தேவையே இல்லை, நீ என் எல்லைக்குள்ளேயே வராதன்னு அந்த டிஃபென்ஸ் வாலை ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது இப்போ இருக்க அவங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அவங்களுக்கு அதுதான் ப்ரொடெக்ஷன் நினைக்கிறாங்க. பாருங்கள், பேஸ் கார்டு வந்து சன் கார்டு. சன் கார்டு சச் அ பாசிட்டிவ் கார்டு. எப்போவுமே ஒரு ரீடிங்கில் சன் கார்டு வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதை நினச்சி இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அதுக்கு பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ கன்ஃபியூஷனோட, கிளாரிட்டியோட, டவுட்ஸோட, கொஷின்ஸோட இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அதுக்கான கிளாரிட்டி மொத்தமாக உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா டார்க்னஸில் ஒரு இத்தினூண்டு ரே ஆஃப் லைட் உள்ளே நுழைஞ்சா கூட அந்த டார்க்னஸ் மொத்தமாக வேனிஷ் ஆகிடும். கரெக்ட் தானே? அந்த மாதிரி தான் இந்த ரீடிங். ஓகே, ஸோ இனி நெக்ஸ்ட் கார்டுக்கு போகலாம். Who is coming towards you with what intention? அப்போ நீங்களே எப்படி இருக்கீங்க? எம்ப்ரஸ் மாதிரி அந்த வைப்பில் இருக்கீங்க. அடுத்தது 7 of Wands வைப்பில் இருக்கீங்க. So now let us see who is coming towards you with what intention. Who is coming towards you? Six of Cups. Six of Cupsங்கிறது என்ன? ரீகன்சிலியேஷன். ரீகன்சிலியேஷன்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருந்திருப்பீங்க, இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க, ரொம்ப லாயல் கம்பேனியனாக இருப்பாங்க, ஹானஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. that person is coming back into your life. This is a very direct, abrupt answer இல்லையா? Who is coming into your life with what intention? ஓகேயா? ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாக இருக்கலாம், ஸ்வீட் ஹார்ட்டாக இருக்கலாம், உங்கள் ரொம்ப சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை காலேஜ் கொலீக்ஸாக இருக்கலாம். இப்போ நீங்கள் அவங்கள மறந்தே இருக்கலாம். இப்போ நீங்கள் வளர்ந்துட்டீங்க, 2 பேருமே வளர்ந்துட்டீங்க, 2 பேருமே சின்ன வயசுலேருந்து தெரிஞ்சவங்க, இப்போ 2 பேருமே வளர்ந்துட்டீங்க. ஓகே, சச் அ லாயல் அண்ட் ஹானஸ்ட் கம்பேனியன். ஓகேயா? இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்க. ஸோ பட் தட் பர்சன் இஸ் கம்மிங் பேக் இன் டு யுவர் லைஃப். குட் பி ஃபார் உங்களுக்கு, நீங்கள் இப்போ ஏங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கம்பேனியன் தேவைன்னு பிரபஞ்சம் தூக்கிட்டு வந்து அவங்கள போடலாம். அப்படி இல்லாட்டா கூட ஏதோ ஒரு லைஃப் லெசன், ஏதோ ஒரு லவ் லெசன் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இன்னும் பெண்டிங் இருக்கலாம். அவங்க மூலியமாக நீங்கள் கற்றுக்கிற சூழ்நிலை வரலாம். அதை சொல்லி கொடுக்கறதுக்காக கூட அவங்கள உங்கள் லைஃப்பில் தூக்கி போடலாம். ஓகே, பட் வாட் எவர் இட் இஸ், soulmate, இது வந்து typical soulmate card. It is not a karmic connection. It's a very very sweet soulmate, past lover or past acquaintances entering into your life. ஸோ அதனால இது வந்து கசப்பாக இருக்காது. கண்டிப்பான முறையில் ஸ்வீட்டாக தான் இருக்கும். இப்போ இருக்க மனச்சூழலில் அவங்களோட பயணிக்க ஒரு நபர் தேவை. அவங்களுக்கு பயணத்தை ஸ்மூத் பண்ணுறதுக்கு அதுக்காக பிரபஞ்சம் இந்த பர்சனை தூக்கிட்டு வந்து போட்டிருக்கு. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ see this card. எமோஷனல் கப்ஸ்னாலே எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ திஸ் பர்சன் could be a water sign, could be, need not have to be, could be a water sign. Who is coming towards you with what intention? Who is coming towards you with what intention? Who is coming towards you with what intention? ஆனால் வந்து இது soulmate தான். This is not twin flame. Okay? எப்பவுமே 6 of Cups is always a past lover entering into your life, and that person is your soulmate, not your twin flame. Who is coming into your life with what intention? Wow, star card.
சன் கார்டும் வந்துருச்சு, ஸ்டார் கார்டும் வந்துருச்சு. ஸோ என்ன இன்டென்ஷனில் நீங்கள் இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அதுக்கு ஒரு பெரிய டிக் மார்க் போட்டுக்கோங்க. ஓகேயா? ஸோ ஸ்டார் கார்டு அப்படிங்கிறது எனக்கு எப்படி தோணுதுன்னா, யூ ஆர் இன் கம்ப்ளீட் ஹீலிங் ஜேர்னி. கம்ப்ளீட் ஹீலிங் ஜேர்னி. ஸ்டார் கார்டு ஆல்சோ இண்டிகேட்ஸ் ஹீலிங். ஓகே, அந்த ஹீலிங் எங்கே இருந்ததுன்னா ரூட் சக்ராலேருந்து க்ரௌன் சக்ரா வரைக்கும் கம்ப்ளீட் ஹீலிங். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இஸ் டிஃப்ரெண்ட், குண்டலினி அவேக்கனிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்து when you reach an emotional maturity, when you reach a level of eternal wisdom, kundalini awakening happens. Star cardல எப்படி சொல்கிறது, ஸ்டார் கார்டு இஸ் ஆல்வேஸ் ஸ்டார்டிங் ஆஃப் kundalini awakening is going to happen. ஓகேயா? அதே மாதிரி ஏன்னா ஆல்ரெடி ஹீலிங் இஸ் ஹேப்பனிங், ஆல்ரெடி உங்களோட ஹார்ட் சக்ரா ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கீழே இருக்க லோவர் 3 சக்ராஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. தட் இஸ் யுவர் இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மாஸ்குலைன் ட்ராமா, நீங்கள் சொல்கிற அந்த மதர் வூன்ஸ், ஃபாதர் வூன்ஸ், அதுதான். அதுக்கப்புறம் இன்னர் சைல்ட் ட்ராமா. இதெல்லாம் நீங்கள் ஹீல் பண்ண கீழே இருக்க 3 சக்ரா ஆக்டிவேட் ஆகும். இன்னும் 3 சக்ரா ஆக்டிவேட் ஆக அதுக்கு ரெஸ்பெக்டிவான மேலே இருக்க சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகும். நடுவில் இருக்க ஹார்ட் சக்ரா, கீழே இருக்கிறது எழும்பி மேலே நடுவில் வரும், மேலே இருக்கிறது இறங்கி நடுவில் வரும். அந்த நடுவில் இருக்கிறது தான் ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ராவில் மெர்கபா ஸ்டார் உருவாகும். ஓகேயா? இந்த மெர்கபா ஸ்டார் உருவாகுது அப்படிங்கிறது தான் பாடி, மைண்ட், சோல் அண்ட் ஸ்பிரிட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம செல்ஃப் அலைன்மெண்ட், டிவைன் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மெர்கபா ஸ்டார் இந்த ஹீலிங் எல்லாம் நடக்கும்போது அந்த அலைன்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது, அந்த பொசிஷனிங் எடுக்கும். ஓகேயா? எல்லாம் ஒரே நேர்கோட்டுக்கு வர்றதுக்கான பொசிஷனிங் எடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்னென்னா, இந்த ஆல்ரெடி ஹீலிங் நடந்துட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஹீலிங்குமே வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜேர்னி. அந்த ஹீலிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், இப்போ பாஸ்ட்டு இன்னர் சைல்ட் ட்ராமாவே நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அமைதியாக நீங்கள் உங்கள் எந்த பிளேஸில் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அங்கே ஏறி, எனக்கு இப்போ என் பெட்டு தான் அமைதியாக இருக்குன்னா அந்த பெட்டில் ஏறி உட்காந்து கண்களை மூடி கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஃபோக்கஸ் உள்ள இன்வேர்டுக்கு கொண்டு போய், என் சின்ன வயசில் நான் எதுக்காக ஏங்கியிருக்கேன், எந்த விஷயமெல்லாம் எனக்கு ரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல் பண்ணி, இப்போ எனக்கு 42 வயசு ஆகுது அப்படின்னா நான் போய் என் 5ஆம் கிளாஸில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு வரேன். அப்போ ரிவர்ஸில் டைம் ட்ராவல் தானே பண்ணுறேன். போய் பார்த்துட்டு வந்து இந்த ரணமெல்லாம் ஆயிருக்கு. அன்னைக்கு தேதிக்கு மிஸ்டிக்கு வாங்கி தரதுக்கு யாருமே இல்லை. அம்மாவும் வந்து ரியல் லைஃப்பில், பேரண்ட்ஸும் வந்து நிராகரிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஆனால் ஐஸ்வர்யா இருக்கிறா மிஸ்டிக்கு. ஸோ அப்போ மிஸ்டி ஏங்கின விஷயத்தையெல்லாம் ஐஸ்வர்யாவால் வாங்கி கொடுக்க முடியும். அப்போ மிஸ்டி அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். அதை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண அந்த ரணம் ஹீல் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹீல் தி பாஸ்ட் இன்னர் சைல்ட் ட்ராமாஸ் எல்லாமே. கரெக்டு தானே? ஸோ அப்போது அந்த மிஸ்டியும் ஐஸ்வர்யாவும் ஆன பயணம் தான் இன்னர் சைல்ட் ட்ராமா ஹீலிங்கான பயணம். இதில் எதெல்லாம் எப்படி சொல்கிறது, மிஸ்டிக்கு அந்த அன்பு தேவை, கைடன்ஸ் தேவை. மிஸ்டிக்கு பொருள் வாங்குறதுக்கு ஐஸ்வர்யாவே பூராத்தையும் வாங்கி வாங்கி தர முடியாது இல்லையா? அதனால டிவைன் மாஸ்குலின்ட்ட சரண்டர் பண்ணி அதுவும் நம்ம ஹையர் செல்ஃப்ட்ட சரண்டர் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறோம் மிஸ்டிக்கு. ஸோ டிவைன் மாஸ்குலின் ஆல்சோ பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இப்படி தான் அந்த ஹீலிங் ஜேர்னியே இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாஸ்டிங்கான ஜேர்னி, இதுக்கு நிறைய எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகும்பா. நம்ம நினைக்கிற அளவுக்கு இப்போ நான் சொல்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. இட் டேக்ஸ் டேஸ் டுகெதர், குட் பி இட் கேன் டேக் மந்த்ஸ் டுகெதர் ஆல்சோ. இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஓகேயா? அப்போது அந்த ஹீலிங் ஜேர்னிங்கிறதுக்கே அது கம்ப்ளீட்டாக நம்மளை ட்ரெயின் அவுட் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ண வைக்கிற ஜேர்னி. பட் ஸ்டில் வி ஆர் வில்லிங் டு டூ தட். ஏன்னா எனக்கு என்னோட ட்ரீம் லைஃப் மேலே அவ்வளோ பேஷன், பர்னிங் ஃபயர். எனக்கு அதைத்தான் வாழணும், வேறு எதையுமே நான் வாழ விரும்பலை. என்னோட ட்ரீம்ஸை தவிர வேறு எதையுமே நான் வாழ விரும்பலை. அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டார் கார்டு குறிக்குது. ஓகேயா? ஸோ அப்போ உங்கள் மனநிலை, இன்னொன்று உங்களோட பர்சன் இருக்காங்கல்ல, தி பர்சன் ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ, அவங்களும் இதே வைப்ரேஷனில் தான் இருக்காங்க. அதனால தான் ஹூஸ் தி பர்சன் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன் கேட்கும்போது ஹீலிங் தான் அப்போ அவங்களோட இன்டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ அவங்களும் ஹீலிங் ஜேர்னியில் தான் இருக்காங்க, அதே வைப்ரேஷனில் தான் இருக்காங்க. தி பர்சன் ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ இஸ் ஆல்சோ இன் த ஹீலிங் ஜேர்னி. ஹீலிங் ஜேர்னியில் இருந்தாலே அவங்க வந்து சோல்மேட்டாக தான் இருக்கணும், ட்வின் ஃப்ளேமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குட் பி இருக்கலாம்.
ஆல்வேஸ் டேக் எவ்ரி திங் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். உங்கள் ஹார்ட்டை தவிர வேறு எதுக்குமே தெரியாது உங்கள் ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யாருன்னு சொல்லிட்டு. வேணா அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடலாம், ஈஸி வீடியோ போடலாம். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் எப்படி உங்கள் ட்வின் ஃப்ளேம், அதாவது ட்வின் ஃப்ளேம் இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணுறதை காட்டிலும் ஐயோ இந்த பர்சன் என் ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அது தட் இஸ் மோர் ப்ராக்டிக்கல்னு நினைக்கிறேன் நான். 4 of Pentacles. Four of Pentacles அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், எப்பவுமே 4 of Pentacles வந்து நீங்கள் ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, ஓகேயா, டெஸ்டினியை நோக்கி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அப்போ ஆப்வியஸாக சின்ன வயசுலேருந்து நம்ம சொசைட்டியில் தான் வளர்க்கப்பட்டிருக்கோம், சோஷியல் கண்டிஷனிங்குள்ளே தான் வளர்க்கப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சோஷியல் கண்டிஷன்லாம் எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சது தான் வாழ பிடிச்சிருக்கு, என்னோட ட்ரீம்ஸை தான் நான் வாழுவேன் அப்படின்னலாம் நினைக்கிறோம். ஆனாலும் என்னதான் இருந்தாலும் நம்மளை அறியாமையே அந்த சோஷியல் கண்டிஷனிங் நம்மளுக்குள்ளே அப்படியே ஏறிடுது, போயிடுது, ஓகே. அப்போ சோஷியல் கண்டிஷனிங்கே வாழ்ந்து நமக்கு அந்த வாழ்க்கையும் பழகி போயிடுது. ஸோ வி கெட் ஹேபிச்சுவேட்டட் டு இட். வாண்டடாக நம்ம பண்ணலை, பட் ஸ்டில் வி கெட் ஹேபிச்சுவேட்டட் டுவர்ட்ஸ் இட், ஓகேயா. ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இவ்வளோ தூரம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஹீலிங் ஜேர்னி இதுக்குள்ளெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தோணியிருக்குன்னா, இந்த மாதிரி இந்த சோஷியல் கண்டிஷனிங்கில் நம்ம கற்றுக்கிட்ட விஷயம்லாம் அன்வான்ட், இது தேவையில்லை. ஆக்சுவலாக நம்ம என்ன வாழ விரும்புகிறோமோ நம்மளோட அந்த டீப் டிசைரும் இந்த சோஷியல் கண்டிஷனிங்னால உருவான பிலீஃப் சிஸ்டமும் ரெண்டும் எதிரும் புதிருமாக இருக்குது. அதனால தான் நம்ம ட்ரீம்ஸ் வந்து ரியாலிட்டிக்கு வரமாட்டேங்குது. அப்போது இந்த பிலீஃப் சிஸ்டத்தை தூக்கி வெளியே எறிஞ்சிட்டு அந்த புது பிலீஃப் சிஸ்டம் உருவாக்குறதுக்கான ஸ்பேஸை உருவாக்கி அந்த ஸ்பேஸில் யூனிவர்சல் ட்ரூத்ஸை வச்சு பிலீஃப் சிஸ்டத்தை அமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருச்சு, அந்த ஞானமெல்லாம் வந்துருச்சு, ஓகேயா. பட் ஸ்டில் அந்த ஞானமெல்லாம் வந்தால் கூட அதை லெட்கோன்னு உங்களால் விட முடியல. அந்த சோஷியல் கண்டிஷனிங்ஸை டக்குன்னு உடனே அப்படி உதறி விட முடியல. ஸோ எனக்கு விடணும்னு தெரிஞ்சிருச்சு, விட முடியல. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க லேக் ஃபேஸ் தான் 4 of Pentacles. ஆக்சுவலாக அது ரொம்ப அவஸ்தை அது ஆக்சுவலாக, ஓகே. பட் ஸ்டில் யூல் டூ இட். இட் மைட் டேக் சம் டைம், ஆனால் ஸ்டில் யூல் டூ இட். ஏன்னா அந்த ஒரு ஞானம் கிடைச்சிருச்சுல்ல, அதை பண்ணினா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆக முடியும்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதனால் கண்டிப்பாக நம்ம பண்ணிவிடுவோம். அது பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நம்ம பண்ணிடுவோம், ஓகேயா. ஸோ இதுதான் இப்போ உங்களோட எனர்ஜி ப்ளஸ் தி பர்சன் ஹூஸ் கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் வாட் இன்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்போ பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க விரும்புது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல விரும்புது? உங்களுக்கு வரப்போகிற பர்சன் இந்த 4 of Pentacles எனர்ஜியில் தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களால உங்ககிட்ட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களே இவ்வளோ பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனில் இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்தை லெட்கோன்னு விட முடியாமல் அவஸ்தைப்படும் போது மற்ற விஷயங்களை பற்றி அவங்களுக்கு எப்படி யோசிக்க தோணும்? ஸோ இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குது? இதை கேட்டுட்ருக்கீங்கல்ல, கலெக்டிவ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கல்ல, ஸோ பிரபஞ்சத்தோட அட்வைஸ் உங்களுக்கு என்ன? வாவ், ஸ்டார் கார்ட். கண்டினியூ வித் தி ஹீலிங். அண்ட் நீங்கள் எதுக்காக இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தீங்களோ, மார்ச் ஃபார்வர்ட் ஆகுறீங்களோ, ஸ்டார் கார்டே 2 தடவை, ஓகேயா. எதுக்காக இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தீங்களோ நிச்சயமாக பிரபஞ்சம் அதை உங்களுக்கு கொடுக்கும், ரிவார்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கிங்க. ஹீலிங் ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஹீலிங் ஜேர்னி மார்ச் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நெவர் ஸ்டாப் ஹீலிங். இது ஃபர்ஸ்ட் கார்டு. இது பிரபஞ்சத்தோட அட்வைஸ். அடுத்த அட்வைஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டே பயங்கர பாசிட்டிவ் கார்டுங்க, பயங்கர எஃபிஷியன்ட் கார்டு. நைட் ஆஃப் கப்ஸ். நீங்கள் உங்களை எலிஜிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் your person is coming towards you. நைட் ஆஃப் கப்ஸ் யாரு? கப்ஸ்னாலே எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்,
கம்மிங் டுவர்ட்ஸ் யூ வித் அன் அப்பாலஜி, வித் அ ப்ரப்போசல் லெட்டர். இதைத்தானே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் நீங்கள் ஹீலிங் பண்ணுங்க, நீங்கள் ட்ராமாஸ் எல்லாம் சரி பண்ணுங்க, உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஹீஸ் கம்மிங் வித் அன் அப்பாலஜி, ஹீஸ் கம்மிங் வித் அன் அப்படி உருக்கமான ஒரு லவ் லெட்டர், ஒரு ரோஸ் பொக்கே எடுத்துட்டு உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்துகிட்டே இருக்கிறாரு. எல்லாம் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன். நான் சொல் டூ ஆஃப் கப்ஸ், அதுவும் கரெக்டா 6 ஆஃப் கப்ஸுக்கு கீழே. சோல்மேட் எனர்ஜி மாதிரி தான் தெரியுது, ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறீங்க, பட் தட் இஸ் யோர் ட்வின் ஃப்ளேம் who entered into your life. Oh my goodness, இது ட்வின் ஃப்ளேம் ரீடிங் இல்ல ஜெனரல் ரீடிங் அப்பா. 2 of cups. Your twin flame is coming towards you with an apology, with an proposal. இந்த ட்வின் ஃப்ளேமை தான் அவர் சோல்மேட் எனர்ஜியோட கொடுத்துருக்காரு. எல்லா ட்வின் ஃப்ளேமுக்குள்ளேயும் சோல்மேட் எனர்ஜி இருக்குது. ஆனால் எல்லா சோல்மேட்ஸும் ட்வின் ஃப்ளேம்ஸ் கிடையாது. அதாவது சோல்மேட்ஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் ஆக முடியாது, ஆனால் ட்வின் ஃப்ளேம்ஸுக்குள்ளே சோல்மேட் எனர்ஜி இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சோல்மேட் எனர்ஜியை மட்டும்தான் பார்த்துருக்கோம், ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் உங்கள் ட்வின் ஃப்ளேம். வா 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 இது எல்லாமே உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் செய்தி, நான் சொல்லலை. நான் ஒரு டூல் மட்டும்தான். உங்களை நீங்கள் ஹீல் பண்ணுங்கள், எலிஜிபிள் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி ஓடி வர்றாங்க லவ் ப்ரப்போசலோட, அப்பாலஜியோட. ஸோ இந்த பர்சன்னு நீங்கள் நினச்சிங்கல்ல, அந்த பர்சன் தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம். இட்ஸ் நாட் அ ஓல்டு எக்ஸ் ஆர் அக்வெயின்டன்சஸ் ஹூ ஹஸ் கம் பேக். நோ 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 நோ, இட்ஸ் யுவர் ட்வின் ஃப்ளேம் ஹூ ஹஸ் கம் பேக் அகெயின் இன் யுவர் லைஃப். எனர்ஜியே ஹெவியாக இருக்குப்பா, ஹாப்பியாக இருந்தாலும். சரி, இன்னும் பிரபஞ்சம் என்ன வச்சிருக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு. வேர்ல்ட் கார்டு. ஸோ இது இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியே எப்படி இருக்குன்னா, ஒரு பேட்டர்ன் எண்ட் ஆகுது, நான் ஹீல் பண்ணுறேன், ஒரு பேட்டர்ன் எண்ட் ஆகுது. என்ன சொல்கிறது, அதுலேருந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது. லைஃப் லெசன்ஸ் கற்றுக்குறேன், லவ் லெசன்ஸ் கற்றுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன். திருப்பி தெர் இஸ் அ ஸ்டார்ட் ஆஃப் அதர் நியூ பேட்டர்ன். நான் எந்த விடணுமோ அந்த நியூ பேட்டர்ன் எனக்கு காண்பிக்கப்படுது. இன்னொன்று, இந்த வேர்ல்டு கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் தி லாஸ்ட் மேஜர் ஆர்கானா கார்டு. அப்போது யூ ஆர் இன் தி ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் யூனியன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ யூ ஆர் இன் தி வெர்ஜ் ஆஃப் யூனியன். அப்படி அதை முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசிக்கல் யூனியன் நடந்துடும். உங்கள் பர்சன் உங்களை நோக்கி ஓடி வந்துடுவாங்க. ஃபிசிக்கல் யூனியன் நடந்ததுக்கப்புறம் ஐ திங்க் இட் வில் பி அ பெர்மனன்ட் யூனியன். பட் கீப் ஹீலிங். இது எல்லாமே சொல்கிற விஷயம் என்னென்னா, கீப் ஹீலிங். ஏன்னா வேர்ல்டு கார்டும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. ஹீல் ஆகாமல் எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும்? வா ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் என்னது? எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இந்த பிரபஞ்சம், எல்லா ஏசஸும் பிரபஞ்சம் கொடுக்குறது தானே. பிரபஞ்சமே உங்களுக்கு எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட்டை கொடுக்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்கு தான் உங்களை தகுதிப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா அழகாக தூக்கிட்டு வந்து இந்த கப்பை கொடுத்து, நீ ரெடி ஆகிட்ட, எமோஷ்னலாக ஃபுல்ஃபில் ஆகிட்ட. ஏன்னா இந்த 2 ஆஃப் கப்ஸில் ஒரு கப்பு இவர்கிட்ட இருக்குது, ஒரு கப்பு அவர்கிட்ட இருக்குது. ஓகே, இந்த கப்பு தான் இந்த கப்பு. கப்பு முக்கியம் பிகிலு, அது மாதிரி அந்த கப்பு தான் இந்த கப்பு. இந்த கப்பு இருந்தால் தான் இந்த கப்பை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸுங்கிறது எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ எப்படி சொல்கிறது, ஐம் டோட்டலி ஹாப்பி டூயிங் திஸ் ரீடிங். ஸோ so this is all about who's coming towards you, with what intention, and what universe has got to tell to you. Okay guys, இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரீடிங்கில் பார்ப்போம். Until then, bye.